அல்லேலூயா சொல்லுங்க. என் செய்தி முடிந்து விட்டது. இதனுடைய 2ஆம் வசனம், 2வது வாக்குத்தத்தம் காலை 11 மணி ஆராதனையில் நான் பேசுவேன். பாகம் 2. ரைட், ஆமேன் சொல்லுங்க. சரி, இப்போ நான் ஒருத்தர் கனம் பண்ண போகிறேன். கவனமாக கேளுங்க. ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு கணம் தான். என்ன விஷயம்னா, எனக்கு திடீர்னு புல்பிட்டில் இருக்கும்போது தான், ஸ்டேஜில் உட்காந்துருக்கும்போது தான் எனக்கு அந்த யோசனையும் அந்த ஒரு நடத்திப்பு வந்துச்சு. சொல்லலாம், ஒரு நடத்திப்பு வந்துச்சுன்னு சொல்லலாம். தாவீதின் கூடாரத்தில் ராதான்னு ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணுக்கு 80 வயசாச்சு. ஏங்க உங்களுக்கு யாருக்கும் அது ஒரு சந்தோஷமா தெரியலையா? பொறாம பாரு, எப்படி கை தட்டு. பொறாம கையை தட்ட மாட்டேன். நல்லா தான் கை தட்டணும் தானே. நான் ஏன் சொல்றேன்னா, எங்க அப்பா காலத்தில் இருந்து ராதா என் கூட தான் இருக்கு. எவ்வளோ பேர் எங்கள் அப்பா கூட ஊழியத்தில் இருந்தாங்க, கடந்து போயிட்டாங்க. எவ்வளோ பேர் என் கூட வந்தாங்க, கடந்து போயிட்டாங்க. ஆனால் என்னை விட்டு, விசுவாசிகளுடைய ஸ்தானத்தில் என்னை விட்டு கடந்து போகாத ஒரே பொண்ணு, மை லவ்விங் டவ், ஓ மை டார்லிங் ராதா. நான் அந்த ராதாவுக்கு போன வாரம் திடீர்னு ராதாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போச்சு. நான் ராதாவுக்கு ஒரு ஜெபம் பண்ண, ஆண்டவரே என் ராதாவுக்கு 1ஆம் தேதி நான் ஒரு சால்வை போத்துற வரைக்கும் ராதா உங்ககிட்ட வரவே கூடாது. அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சால்வை போட்டோன்னா கூட்டு போகணுமா அப்படின்னு நினைக்கிறீங்களா? நான் ராதாவை இன்னைக்கு உள்ளே வரும்போது ராதா கிட்ட சொன்னார், ராதா நீ எனக்கு தெரிஞ்சு உன்னை பார்த்தா நீ போகிற மாதிரியே எனக்கு தெரில, என்ன போயிட்டு வந்துட்டேன். அதனால் உனக்கு இன்னும் கொஞ்சம் ஆயுசு தேவை, தைரியமாக ராதா, உனக்கு இன்றைக்கி ஒரு மருந்து ஒன்று தரேன் அப்படின்னு இருக்கிறேன். நான் ஒரு விசுவாசி அது உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே அநேகருக்கு ஸ்தோத்திரம் போடுகிறதினாலே. அல்லேலூயா. செவ்வாய்க்கிழமை எனக்கு பின்னால் உட்காந்து ஸ்தோத்திரம் போடும். இந்த ராதா ஒரு ஜெபம் பண்ணுது. என்ன ஜெபம் பண்ணுது? நான் செவிக்கிற ஆண்டவரே எங்கள் ஐயா நான் உங்ககிட்ட வரும்போது எங்கள் ஐயாவுக்கு அந்த நாளில் ஊழியமே இருக்கக்கூடாது. ஜெபத்தை பார்த்தீங்களா? செவிக்குது, எப்படி செவிக்குது பாருங்க, எப்படி ஜெபிக்குது. எங்கம்மா ராதாவை கூட்டுவாங்க. ராதா எங்கப்பா? சாமுவேலே கூட்டுவா. எங்க நீ ஜபா கூட்டுவா. தம்பி அந்த ஸ்டாண்ட் எடுத்து போடு. மனசே இந்த விளக்கெல்லாம் ஓரமாயிடு. கூட்டுவான்னு சொன்ன தமிழ் புரியுமா? உனக்கு தமிழ் தெரியுமா? 1ஆம் தேதியாவதும் காலையிலே வாங்கி கட்டிக்கூடாது. ராதாவை கூட்டுவான்னு சொன்னேன். உனக்கு பொறாம வந்துடுச்சு, 80 வயசு உனக்கு எல்லாம் போயிட போதும். வா ஏற்று ராதாவை மேலே. உன் முக்காடை எனக்கு கொஞ்சம் காட்டு. ஆன்லைனில் பார்க்குற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளே, இது எங்கள் அப்பா காலத்து விசுவாசி. அவங்களுடைய பையன் தான் சாமுவேல். இப்போ கூட்டு வந்தவர் தான் மருமக. மாமியார் எவ்வளோ ஒல்லியாக இருக்குன்னு பாருங்க. சரி, அடுத்து இந்த OMR ரோடு ஒரு சின்ன தெருவில் இருக்கிற ஒரு வீதி மாதிரி இருக்கும் பொழுது இவர்கள் திருவண்ணாமலை தானே? நீங்கள் திருவண்ணாமலை தானே? ராதாக்கு ஒன்றும் புரியல, அதனால மௌனமாக இருக்கு. திருவண்ணாமலையில் செங்கல் அறுப்பாங்க. அப்படி சாமுவேல் சின்ன பையனாக
எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. பிடிசியில் ஒரு ஹோட்டலில் கிழிஞ்சு போன ட்ரௌசரை போட்டுட்டு அந்த ஹோட்டலில் மற்றவங்க சாப்பிட்ட இலையை எடுத்து போட்டு அதில் கிடைக்கிற 20 ரூபாவோ 25 ரூபாவோ எடுத்துட்டு வீட்டுக்கு போய் அவங்க அம்மாகிட்ட கொடுப்பான். இவங்க அந்த நாட்களில் வீடு வீடாக வேலை செஞ்சு 10 பாத்திரம் தேய்ச்சி பிள்ளைகளை வளர்த்தார்கள். எங்கள் அப்பாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஜெப வீராங்கனை. பிரைஸ் தி லார்ட். எங்கள் அப்பா காலத்து போய் இவர்கள் என்னோடு கூட பிரயாணப்பட்டு நான் ஊழியத்தை ஆரம்பித்து எங்கள் அப்பா கூட இருந்த காலம் போய் என் கூடயே எனக்கு தெரிஞ்சு 24 வருஷம் இருந்துட்டாங்க. ஒரு ஊழியக்காரனுக்கு மிகப்பெரிய துணை ஜெபிக்கிற தாய்மார்கள். நான் சொந்த இடம் மட்டும் வாங்கிட்டேன்னு வைங்க, தாய்மார்களுக்குனே ஒரு இடத்தை கட்டி இந்த தாய்மார்களுடைய அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஜெபம், இவங்களுடைய ஜெபத்தெல்லாம் கர்த்தர் உடனே கேட்பார். ஆமென் சொல்லுங்க. அதனால் நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். ஒரு திருச்சபையில் நீங்கள் இருந்தீங்கன்னா உலகத்தில் பார்க்குற அத்தனை பேருக்கும் சொல்கிறேன், ஊழியக்காரனுக்கு ஆதரவாகவும் ஊழியக்காரனுக்கு ஜெபிக்கிறவங்களுமாக இருங்கள். எல்லாரும் கை உயர்த்துங்கள். Thank you, Jesus. காத்திருந்து ஜெபிப்பதினா கழுகு போல பலனடைந்து ஜீவயாத்திரை ஓடி முடித்தே ஜீவிப்பேனே நீடுழியா ஜீவிப்பேனே நீடுழியா. எல்லாரும் கை உயர்த்துவோம். தேவ சாயல் ஆக மாறி தேவனோடு இருப்பேன், நானும் தேவனோடு இருப்பேன். அந்த நாளும் நெருங்கிடுவே, அது விரைவா நிறைவேறுதே. அந்த நாளும் நெருங்கிடுவே, அது விரைவா நிறைவேறுதே. மண்ணின் சாயலை நான் களைத்தேன், விண்ணவர் சாயல் அடைவேன், விண்ணவர் சாயல் அடைவேன். 2 கை உயர்த்துங்கள். எல்லாரும் நான் சொல்ற வார்த்தைக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். இவர்கள் வாழ்க்கை ஒரு முன் உதாரணமாய் எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜெப விண்ணப்பத்துக்கு ஜெபித்திருக்கிறார்கள். எத்தனையோ வியாதியஸ்தர்களுக்கு ஸ்தோத்திரம் பண்ணி இருக்கிறார்கள். உடம்பு முடியாமல் போயிடும், ஆனால் அந்த செவ்வாய்க்கிழமை தடுமாறியாவது உட்கார்ந்து ஜெபித்து அவர்கள் ஊழியத்தை விடாமல் செய்தார்கள். கர்த்தர் இவர்களுக்கு கிருபையை தரும்படி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் கடந்து வரும்படி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல தகப்பனே, ராதாவுக்காக ஸ்தோத்திரம். உங்க ஆசீர்வாதம் கூட இருக்க ஆண்டவரே, அவர்கள் சபையில் இருந்த நாள் வரைக்கும் கர்த்தருக்கு பயந்து ஆண்டவரே ஜெபிக்கிற ஒரு தாயாய் மாற்றி வைத்த தயவுக்காய் நான் நன்றி சொல்கிறேன். ஆண்டவரே, இந்நாள் வரைக்கும் பாராட்டின கிருபைக்கு ஸ்தோத்திரம், இந்நாள் வரைக்கும் கொடுத்த பலனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சித்தம் மாத்திரம் நடைபெற தேவன் உதவி செய்யும். சரீரம் பாடுபடாதபடி காத்துக்கொள்ளும். நல்ல ஆரோக்கியத்தை தாரும், பலனை தாரும், கிருபை தாரும், நீடூழி வாழ நல்ல ஆசீர்வாதத்தை தாரும். அவர்கள் ஜெப ஆவி அநேகருக்குள்ளே அந்த ஆத்தும பாரத்தோடு பற்றி எரிய கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
கரங்களை தட்டி கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலையை கவலைகள் மறந்து நாம் பாடுவோம்